வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். 2026 முதல் காலாண்டுக்குள் மாகாண சபைகள் தேர்தலை நடாத்தி காட்ட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரைக்கார் சவால் விடுத்துள்ளார். வடக்கு மக்களைப் போன்றே தெற்கு மக்களுக்கும் நிர்வாக பொறிமுறை பரவலாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரைக்கார் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி பணிமனையில் நேற்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வெலிகம பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டமை தொடர்பில் எவ்வித விசாரணைகளையும் முன்னெடுக்காமல் அவர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விமர்சித்திருக்கின்றார். அதனை முற்றுமுழுதாக அரசாங்கத்தின் நிலைப்பாடாகவே நாம் பார்க்கிறோம். உண்மையில் அவருக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு உள்ளது என்றால் இதுவரை காலமும் ஏன் அவர் கைது செய்யப்படவில்லை? பாதாள உலக குழுக்களுக்கிடையில் துப்பாக்கி சூடுகளை நடாத்தி மோதிக்கொள்வதில் தமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றவாறுதான் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருந்த போது எந்தவொரு பிரஜை கொல்லப்பட்டாலும் அவரின் பின்னணி குறித்து ஆராய்வது தவறு என்றும் யாருக்கும் யாரையும் கொல்வதற்கு உரிமை இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று அவரின் அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகிக்கும் அமைச்சர் வெலிகம பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டமையை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார். அரசாங்கத்தின் பெரும் அழுத்தங்களுக்கு மத்தியிலேயே லசந்த விக்ரமசேகர வெலிகம பிரதேச சபை தலைவராக பதவியேற்றார். அந்த வகையில் தற்போது அவர் கொல்லப்பட்டமை எமக்கு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. 1988-89களில் மனித படுகொலைகளுடன் தொடர்புடையவர் என்று பாராளுமன்றத்தில் ஆளும் தரப்பில் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று நாம் கூறவில்லை. 2022 கலவரத்தின் போது பாராளுமன்றத்தையும் தீக்கிரையாக்க வேண்டும் என்று கூறியவர்களும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர். இவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையே நாம் வலியுறுத்துகிறோம். மாறாக அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று நாம் ஒருபோதும் எண்ணவில்லை. அரசாங்கத்தின் தன்னிச்சையான போக்கின் காரணமாகவே இன்று தேசிய பாதுகாப்பு பாரதூரமான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களின் அடிப்படையில் இவர்கள் மாகாண சபைகள் தேர்தலையும் நடாத்தப் போவதில்லை. கூட்டுறவு தேர்தல்களில் தோல்விகளை எதிர்கொண்டமையை அரசாங்கம் பெரிதாக கவனத்தில் கொள்ளவில்லை. ஆனால் இப்போதுதான் அதன் பிரதிபலனின் தீவிரத்தன்மையை அரசாங்கம் உணர்ந்து கொண்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டே மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. ஆட்சியை கைப்பற்ற முன்னர் 6 மாதங்கள் மாத்திரம் அதிகாரத்தை தாருங்கள் என மக்களிடம் கோரினர். ஆனால் அதனை விட அதிக கால அவகாசத்தை மக்கள் வழங்கியிருக்கின்றனர். எனவே முடிந்தால் 2026 முதல் காலாண்டில் மாகாண சபைகள் தேர்தலை நடாத்தி காண்பிக்குமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றோம். வடக்கு மக்களை போன்றே தெற்கு மக்களுக்கும் நிர்வாக பொறிமுறை பரவலாக்கப்பட வேண்டும். நாட்டில் உள்ள சுமார் 10,000 பாடசாலைகளில் சுமார் 300 பாடசாலைகள் மாத்திரமே தேசிய பாடசாலைகளாகும். எஞ்சி 9,000 பாடசாலைகளும் மாகாண சபைகளின் கீழ் இயங்குபவையாகும். இதே போன்று பல மருத்துவமனைகள் மாகாண சபைகளின் கீழ் இயங்குபவையாகும். ஜனாதிபதியின் பிரதிகளான ஆளுநர்கள் தனிநபராக இவற்றை ஆட்சி செய்வது முற்றுமுழுதாக மாகாண சபைகளுக்கான அதிகாரத்தை பலவீனப்படுத்துமாகும். எனவே இவை மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய மக்கள் பிரதிகளாலேயே ஆட்சி செய்யப்பட வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் தாழ்த்தப்பட்டால் ஏற்பட்ட சிக்கல்களை அனைவரும் அறிவர். எனவே மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக இனி மாகாண சபைகள் தேர்தல் காலம் தாழ்த்தப்படக்கூடாது. හරිද? දැන් අපිට මතකයි විපක්ෂයේ ඉඳදී ජනාධිපතිතුමා කිව්වා කෙනෙකු මිය ගියයින් පස්සේ ඔහුගේ අතීතය ගැන කතා කරලා වැඩක් නැහැ කියලා ඉවරලා. දැන් පොලිසිය භාර ඇමතිවරයාගේ මූලික කාර්යභාරය වෙන්නේ මොකද්ද? මහජන නියෝජිතයෙක්ව ராஜகாரி කරන වෙලාවේ ராஜகாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் பாதுகாப்புக்காக 2 போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதற்கு காரணம் அரசியல் காரணங்கள் அல்ல எனவும் மாறாக திட்டமிட்ட குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களுடனான அவரது தொடர்புகளே எனவும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரியசூரிய தெரிவித்துள்ளார். இந்த அச்சுறுத்தல்கள் அத்தகைய தொடர்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் விதானவுக்கு தற்காலிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது. ஆனால் இது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட விடயமல்ல. பாதாள உலக குழுக்களுடனும் சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களுடன் அவருக்கு இருந்த கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களையே புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஜெகத் விதான தனது வாகனத்தில் இருந்து
இறங்குகின்ற போது தன்னை குறிவைத்து ஒரு கொலை திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தனக்கு அறிவிக்கப்பட்டதால் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். அவரது கோரிக்கையை தொடர்ந்து அவரது பாதுகாப்புக்காக 2 போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். அச்சுறுத்தலின் மூலத்தை உறுதிப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காணவும் மேலதிக விசாரணை நடைபெற்று வருவதாக போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, மத்திய, சப்ரகமுவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய சப்ரகமுவா, மேல், தென், வடமத்திய, வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளுக்கு மேலாக இணைந்து காணப்படுகின்ற சக்திமிக்க தாழ் அமுக்கமானது மேற்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து தீவிரமடைந்து நேற்றிரவு 11:30 மணியளவில் சூறாவளியாக வலுவடைந்துள்ளது. இதற்கு மொந்தா என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மொந்தா சூறாவளியானது முல்லைத்தீவுக்கு வடகிழக்கு திசையில் சுமார் 610 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளுக்கு மேலாக காணப்படுகிறது. மொந்தா சூறாவளியானது வடக்கு வடமேற்கு திசையினூடாக நகர்வதுடன் மேலும் தீவிரமடைந்து நாளை காலையில் மிக பலம் வாய்ந்த சூறாவளியாக வலுவடையக்கூடும். இதன் பிற்பாடு நாளை மாலை அல்லது இரவு வேளையில் ஒரு மிக பலம் வாய்ந்த சூறாவளியாக ஆந்திர பிரதேசத்தின் கரையை ஊடறுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கேசன்துறை தொடக்கம் திருவண்ணாமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மறு அறிவித்தல் வரையில் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர். காலி தொடக்கம் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியத்தில் உள்ளவர்கள் செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். திருவண்ணாமலை தொடக்கம் காங்கேசன்துறை மன்னார் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தேசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் வலைப்பந்தாட்ட போட்டிகளில் யாழ்ப்பாண அணி 2ஆம் இடத்தை பெற்றது. 35வது தேசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் வலைப்பந்தாட்ட போட்டிகளில் யாழ்ப்பாண மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளன. ஹம்பகா வாட்டிப்புல உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்ற ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் ரத்னபுரி அணியுடன் மோதிய யாழ்ப்பாணம் அணி 19-18 எனும் புள்ளி அடிப்படையில் தோல்வியடைந்து 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டது. அதைத் தொடர்ந்து குறித்த இடம்பெற்ற பெண்களுக்கான வலைப்பந்தாட்ட போட்டியில் குருநாகல் அணியுடன் மோதிய யாழ்ப்பாண அணி 41-26 எனும் புள்ளி அடிப்படையில் தோல்வியடைந்து 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்டது. லசந்த விக்ரமசேகர கொலை குறித்து பக்கசார்பற்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என சைத் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை முன்னெடுத்து அவரது குடும்பத்தினருக்கு உரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும். மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்துள்ளமை ஆனது நாட்டில் கொலை கலாச்சாரம் எந்தளவுக்கு வேரூன்றியுள்ளது என்பதை தெளிவாக காண்பிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பெலிகம பிரதேச சபையில் இனம் தெரியாது துப்பாக்கிதாரி ஒருவரால் படுகொலை செய்யப்பட்ட பெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் பூத உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச இறுதி அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகள் முன்னெடுத்து அவரது குடும்பத்தினருக்குரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும். லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம்.
கொலை கலாச்சாரம் சமூகத்தில் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைக்கு தெரிவான ஏனைய உறுப்பினர்களால் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்வதாவது நாட்டில் கொலை கலாச்சாரம் எந்தளவுக்கு வேரூன்றியுள்ளது என்பதை தெளிவாக காண்பிக்கிறது. இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை, காட்டுச் சட்டமே நடைமுறையில் உள்ளது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கை சீரழிந்து போயுள்ளது. இந்த கொலை கலாச்சாரத்தை நாம் இல்லாதொழிக்க வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தின் பலவீனத்தால் சமூகம் பல்வேறு பிரிவினரின் பிடியில் சிக்கியுள்ளது. இது மக்களின் வாழும் உரிமை மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள பாரதூரமான தாக்குதலாகும். மக்களின் வாழும் உரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த கொலைகாரர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவரது கொலை குறித்த பக்கசார்பற்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறிப்பிட்ட எழுத்து மூலம் போலீஸ் அதிபரிடம் அவர் பாதுகாப்பு கோரிய போதிலும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இவ்வாறு பாதுகாப்பு வழங்காமை குறித்தும் விசாரணைகளை நடாத்த வேண்டும். සභාවේ වැඩ කටයුතු ක්‍රියාත්මක කිරීම සඳහා බාධා ඒ පිළිබඳව අපි පාර්ලිමේන්තුවේ කතා කරා. විශේෂයෙන්ම මගේ ගමනට හැම අතකින් බාධා லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக சந்தேகப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக சந்தேகப்படும் நபர் மஹரகம நாவின்ன பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு மாநில புலனாய்வு சேவையின் ஆதரவும் கிடைத்ததாக கூறப்படுகின்றது. குறித்த துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்ட நிலையில் துப்பாக்கிதாரி போலீசாரை கைவிட்டு தப்பி செல்ல முனைந்த நிலையில் தப்பிச் சென்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரின் புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட்டு அவரை பற்றி தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இந்நிலையிலேயே பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுய கட்டுப்பாடுடைய சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களில் 12 வயதுக்குட்பட்டோர் நவீன கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார். 12 வயதுக்கு குறைவான எந்த ஒரு பிள்ளையும் நவீன கையடக்க தொலைபேசிகளை வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் எனவும், மாணவர்கள் தவறிழைத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது பொருத்தமற்றது, பாசத்துடன் அறிவுரை கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், சுய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும், சுய கட்டுப்பாடுடைய சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். போதைப்பொருள் பாவனை தொடர்பிலும் மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும். கையடக்க தொலைபேசி என்பது ஒரு விஷமாகும். அதில் குறுகிய காணொளிகள் மிக ஆபத்தானவை. பிள்ளைகளில் மூளை இயங்கும் வேகத்தை அவை கட்டுப்படுத்துகின்றன. எனவேதான் அவற்றிலிருந்து பிள்ளைகளை வேறுபடுத்துமாறு பெற்றோரிடம் வலியுறுத்துகின்றோம். ஆஸ்திரேலியா, சீனா போன்ற நாடுகளில் சிறுவர்கள் தொலைபேசி பாவிப்பதை தடை செய்துள்ளன. அந்த வகையில் பாடசாலை மாணவர்கள் தொலைபேசி பாவிப்பதை தடை செய்வதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம். இந்த தடை மூலம் அதிகப்படியான திரைக்காட்சியில் இருந்தும் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கத்தில் இருந்தும் பிள்ளைகளை பாதுகாத்து ஆரோக்கியமான வளர்ச்சியையும் சமூக தொடர்பாடலையும் ஊக்குவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்தார். මමයි මාව පාලනය කරන කෙනා මගේ සිතුවිලි මම පාලනය කරගන්න ඕනේ. මගේ පංචේන්ද්‍රිය මමයි පාලනය. එතනින් එහාට ගිහිල්ලා අභියෝගවලට ජය ගන්න පුළුවන් ආත්ම විශ්වාසය ලැබෙන්නේ පොත් කියවීම ඇතුලේ. தட்டாதிரு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் தட்டாதிரு பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் 2 காயமடைந்துள்ளனர். ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 இடது பக்கத்தால் சென்ற வேளை எதிர் திசையில் இருந்து வந்த ஹைஸ் ரக வாகனம் தனது பக்கத்தை விட்டு விலகி வலது பக்கமாக சென்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்ததுடன் விபத்தினை ஏற்படுத்திய ஹைஸ் ரக வாகனம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. விபத்து சம்பவம் குறித்த விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
போக்குவரத்து போலீசாரால் விதிக்கப்படும் அபராதங்களை ஆன்லைனில் செலுத்துவது தொடர்பான செயலமர்வு நேற்று இடம்பெற்றது. போக்குவரத்து போலீசாரால் விதிக்கப்படும் அபராதங்களை ஆன்லைனில் செலுத்துவது தொடர்பான பயிற்சி செயலமர்வு வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டனர். போக்குவரத்து சாரதிகளின் செயற்பாடுகளை இலகுபடுத்தும் முகமாக போக்குவரத்து போலீசாரால் விதிக்கப்படும் அபராதங்களை அவ்விடத்திலேயே ஆன்லைன் மூலம் செலுத்தும் நடைமுறை நாடுபூராகவும் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசாருக்கு தெளிவூட்டல் செயலமர்வு இடம்பெற்றது. இதில் வவுனியா மன்னார் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் இந்திக கபு ஹொட்டுவ சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சோமரட்ன விஜயமுனி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் போக்குவரத்து போலீசார் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண ஆதீன பிள்ளைகள் விழா யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண ஆதீன பிள்ளைகள் விழா யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. திருச்சபை ஆளுகையில் உள்ள உடுவில் மகளிர் கல்லூரி மண்டபத்தில் பேராயர் கலாநிதி வேன பத்மதயாளன் தலைமையில் ஆரம்பமான குறித்த விழாவில் பிள்ளைகள் வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து திருச்சபை நடைபவனி இடம்பெற்றதுடன் போட்டி நிகழ்வுகளும் இடம்பெற்றன. குழுப்பாடல், வேதாகம புதிர், பேச்சு, தனிப்பாடல், கட்டுரை, சித்திரம் உள்ளிட்ட பல போட்டிகளும் இடம்பெற்றன. போட்டியின் நிறைவில் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்தியாவின் PT உஷா படைத்த சாதனையை இலங்கை வீராங்கனை முறியடித்துள்ளார். இந்தியாவின் ராஞ்சியில் இடம்பெற்று வரும் 4வது தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் இலங்கை வீராங்கனை ஷபியா ஜமிக் தங்கப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியை 23.58 வினாடிகளில் முடித்து புதிய சாதனை படைத்தார். 27 ஆண்டுகளுக்கு முன்பு 1998ஆம் ஆண்டு இந்தியாவின் PT உஷா படைத்த சாதனையை அவர் முறியடித்தார். அத்துடன் ஷபியா ஜமிக் பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தெற்காசியாவின் வேகமான தடகள வீராங்கனை என்ற பெருமையை பெற்றதுடன் 4 தர 100 மீட்டர் அஞ்சல் ஓட்டப் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அவர் பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் 11.53 வினாடிகளில் ஓடி தங்கப்பதக்கம் வென்றார். அதன்படி இந்த சாம்பியன்ஷிப்பில் ஷபியா ஜமிக் 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பெண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் இலங்கையின் மதுஷானி ஹரா தங்கப்பதக்கம் வென்றார். அவர் 6.23 மீட்டர் நீளம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். ஈட்டியெறிதல் போட்டியில் தில்ஹானி லேஹம்கே 60.14 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து தங்கப்பதக்கம் வென்றார். மேலும் ஆண்களுக்கான ஈட்டியெறிதல் போட்டியில் ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் வென்றார். அவர் அந்த போட்டியில் 84.29 மீட்டர் எறிந்து வெற்றி பெற்றார். இந்த போட்டியில் 81.62 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து சுமேத ரணசிங்க வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். தொடர்ந்து 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப் போட்டியில் அயோமல் அகரங்க வெள்ளிப்பதக்கம் வென்றார். அவர் தனது போட்டியை 50.29 வினாடிகளில் முடித்து இந்த பதக்கத்தை வென்றார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.